வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. எப்பப்பெல்லாம் அதர்மங்கள் தலை தூக்கி ஓங்கி இருக்குதோ அப்பெல்லாம் பகவான் பிரத்யட்சமாக பூலோகத்துக்கு வந்து அவதாரம் எடுக்கிறார். அந்தமாரி உள்ள விஷயங்களை தர்மம் பற்றி போதிக்கணுங்கிறதுக்காக ராமாயணம் மகாபாரத கதை தெரிஞ்சதுதான் நமக்கு. அதில் கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாக அந்த கேரக்டர் மூலமாக கொடுக்குற நீதி, அந்த கருத்து. 100 பேர் கௌரவர்கள். அந்த 100 பேரை பெற்றவர் வந்து திருதராஷ்டிரர். அந்த 100 பேர் கௌரவர்களோட தாய் காந்தாரி. அந்த குருடன் ஆகிறதுனால, ஆனால் பெண்முகத்தினால மனைவியின் மேல் இருக்கிற அந்த காமத்தின் காரணமாக மனைவியின் பேச்சை நியாயமற்ற கோரிக்கைகளாக இருந்தால் கூட அந்த ஆட்சி அவன்கிட்ட இருக்குது. ஆட்சி, அதிகாரம், பொறுப்பு, மக்கள் நலம் இவற்றெல்லாம் அந்த குருடனாக இருக்கின்ற காரணத்தினால தவறான ஆழத்தில் தான் இருக்குங்கிறது தெரிஞ்சிடுது. அதேமாரி அவங்க வளர்க்குற குழந்தைகள் வளர்ப்பு இருக்கு, மொத்தமும் பொறாமை குணத்தோடையும் ஒரு நியாயமற்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற குறுக்கு வழியில், அதுவும் குறுக்கு வழியில், அதர்ம வழியில் அந்த அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த குற்றங்கள் இளைதாக கொள்க முன்வரம் இல்லாவிடில் அது பெருசாச்சுன்னா அது எடுக்க வரவங்களே பாதிக்குங்கிறது மாதிரி பசங்களெல்லாம் குழந்தையாக இருக்கிற போதே செய்கிற சின்ன சின்ன தவறுகளெல்லாம் தட்டி கேட்டு அவங்க நியாயமான கோரிக்கைகளை ஏதாவது கேட்டாங்கன்னா அதெல்லாம் நிராகரிக்க மனசு வச்சு அந்த நிதர்சனமான உண்மையை புரிய வைக்கணுங்கிறது பெற்றோர்கள் கடமையை அவங்க தவறிக்கிட்டாங்க. நல்ல இந்த சமுதாயத்துக்கு தவறான குழந்தைகளை தந்து உதாரணமாகிட்டாங்க. அதோட விளைவு பார்த்திங்கன்னா கடைசியில் அவங்களுக்கு ஒரு அத்தனை குழந்தைகளை இருந்தும் ஆதரவற்ற நிலையை உருவாக்கிக்கிட்டாங்க. அதேமாரி ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்திங்கனாக்கா, கர்ணன் சேராத இடம் சேர்ந்து செஞ்சோற்று கிடம் தீர்க்க, சேராத இடம் சேர்ந்து தன்னோட வீரம், தன்னோட பெருமை, தன்னுடைய அத்தனையும் இழந்துட்டான். தவறானவங்கள்ட்ட ஒரு பொருள் பெற்றாலே அது குற்ற உணர்வு தரும். அவனுக்கு நன்றியாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் எடுக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஓகே சொல்லணும், ஒத்துழைக்கணும். அவன் ஏவி விட்ட நாய் மாதிரி ஆயிடணும். அந்தமாரி ஆயிடுது. அந்தமாரி கர்ணனோட நிலைமை. காரணம் உனக்கு தாழ் மனப்பான்மை. கர்ணனுக்கு எவ்வளவோ திறமை இருந்தும் ஒரு பிறவியை வச்சு இவன் யாருக்கு பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தாழ்த்திட்டே இருக்காங்களே. இந்த சமூகத்தில் எப்படியாவது முன்னுக்கு வரணும், முன்னாடி நிற்கணும் அப்படின்ட்டு தப்பானவங்கள்ட்ட போய் சேர்ந்துட்டு ஜனங்கள்கிட்டேருந்து ஆதரவு எதிர்பார்க்கணும்னு நினச்சி அந்த துரியோதனன் பக்கம் நின்றுட்டான். அது கர்ணன். அதேமாரி ஒரு குரு பகவான், குரு வந்து இருளை நீக்க, அறியாமல் இருளை நீக்குவார். அவருக்கு பையனாக பிறந்த அஸ்வத்தாமன், அவனும் அதேமாரி பிடிவாதக்காரன். அவரோட முடிவு வந்து தவறான முடிவு, உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறது. நம்மளோட குலப்பெருமைப்படி அந்த வாழ்க்கையை வாழாமல் ஒரு சத்திரியன் மாதிரி அவனோட பாதையை மாற்றிக்கிறான். அஸ்வத்தாமா சிரஞ்சீவி வர இருக்குது. ஆனாலும் நிறைய நாள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தவறான முடிவு எடுக்கிறதுனால உலகத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அதுவே பீஷ்மர், அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டார், இந்த குழந்தைகளை வளர்த்து பெரிய ஆளாக்குற வரைக்கும் இவங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு. அதாவது பாத்திரம் வந்து பிச்சை போடுங்கிற மாதிரி கேரக்டர்ஸ் தெரியாமல் அந்த குழந்தைகள் வளர்க்குறதையும் தடுக்க முடியாமல் கடைசி வரைக்கும் நடக்கிற அநியாயங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு கை கட்டப்பட்ட நிலையில் தலை குனிஞ்சா மாதிரியே அவ்வளவு இது இருந்தால் ஆற்றல் இருந்தால் கூட அது உபயோகம் இல்லாமல் போயிடுச்சு. உலகத்துக்கு உபயோகப்படக்கூடிய ஆற்றலை விரயமாக்கிட்டார் பீஷ்மாச்சாரியர். அந்த செல்வம், பதவி, ஆதிக்கம், துஷ்பிரயோகம்
எல்லாமே வச்சுருந்தா மாதிரி துரியோதன கேரக்டர். அவனுக்கு ராஜாங்கம் கிடச்சிருக்கு, ஆனால் கூட மனசு நிறைய திருப்தி இல்லை. இன்னும் 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 அந்த பஞ்சபாண்டவர்களை அழிக்கணும், பஞ்சபாண்டவர்களுக்கு எதுவும் கிடைக்காம செய்யணும். ஊசி முனை இடம் கூட கொடுக்கக்கூடாது. பங்காளிகள் தானே, யாருமே சகோதரன் சகோதரிகளுக்கு துரோகம் செஞ்சுட்டு அவங்களுக்கும் கஷ்டப்படுற இடத்துல உதவி செய்யாமல் அந்த சுயநலத்தன்மையோடு அது வாழறதுக்கு கடைசியில் நிர்மூலம் ஆயிடுச்சு. அதனுடைய எண்ணம் நிர்மூலம், எண்ணம் போல் வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. எந்த பிரயோஜனம் இல்லாமல் கடைசி வரைக்கும் அந்த காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியங்கிற மாதிரி அந்த விரோத மனப்பான்மையோடையே ஒரு துஷ்ட மிருகம் போலவே வாழ்ந்துட்டு அந்த சகோதரர்கள் போய் செத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த ஞானம் வேணும். ஞானம் இல்லாமல் எதுவுமே கர்ணன் ஆகட்டும், அஸ்வத்தாமாகட்டும், பீஷ்மர் ஆகட்டும், எல்லாருமே பாருங்கள், துரோணாச்சாரியர் உட்பட அவர் கடைசியில் தன்னை வெல்வதற்கு தப்பான ஒரு செய்தியை கேட்டுட்டா தன்னோட தலை உடைச்சி ஏற்படும். அஸ்வத்தாமா இறந்துட்டான் அப்படின்னு ஒரு தப்பான செய்தி வர வச்சுதார் கிருஷ்ணர். அவர் சண்டையிலும் போது போருக்கு நான் ஸ்நேகமே இருக்கேன் அப்படின்லாம் இருக்கிறதுக்காக 2 பேரும் வருவாங்க. அப்போ யாருக்கு நம்ம உதவி செய்யணுங்கிறத அவங்களே முடிவு இருக்கட்டும், அவங்க செயலை வச்சு முடிவிட்டுன்னு அவர் படுத்துன்னு இருக்கார். அப்போ முதல்ல துரியோதனை வரான். அப்போ கிருஷ்ணர், மாய கிருஷ்ணர் அப்படியே படுத்து தூங்குற மாதிரி தூங்குறார். அவருக்கு அகந்தையாச்சே, நான் எனதுங்கிற அகந்தைக்கு பேர் போன துரியோதனன். நம்ம உதவி கேட்குறோம், ஆனால் இவன் உதவி தேவைதான், அவன் ஏன் கால் மாட்டில் போய் உட்காருவானே அப்படின்னு தலைமாட்டில் போய் உட்காந்துட்டார், தலைக்கு பின்பக்கம். அடுத்தது தர்மர் வரார். தர்மர் அவரோட கேரக்டர் கூட ஒரு இன்னசென்ட்டு. அவர் நினச்சது நம்ம நல்லதாக நடக்கும், நல்லதாக நடக்கும், அது போகிற போக்கு சரி. ஆனால் நிகழ்கால அந்த இதை புரிஞ்சிக்க மாட்டார். அது அவ்வளோ பொறுமை. ஒருத்தர் நல்லவனாக இருக்கலாம், ரொம்ப நல்லவனாக இருக்கலாங்கிற மாதிரி அந்த ஒரு பொறுமை. ஆனால் கூட அவர் கிருஷ்ணர்கிட்ட உதவி கேட்க வரும்போது கிருஷ்ணரை பரமாத்மாவாக தான் நினைக்கிறார். இடுக்கன் கலையர் உடுக்க எழுந்தவன் கை கூட இடுக்கன் கலையர் நட்பு. அந்த கிருஷ்ணர் பரமாத்மா மனிதர்களோடு வாழ்கின்றார், அவரோட உதவி நமக்கு கண்டிப்பாக வேணும், அவனன்றி அனுபவம் வசதிகளை அவர் உணர்ந்துட்டார், ஆத்ம ஞானம் அடைஞ்சார். அதனால் அவர் கால் மாட்டில் உட்காந்துட்டார். அவர் காலடியில் உட்காந்துருக்கான்னு தெரிஞ்சவொடனே டக்குன்னு கிருஷ்ணர் எழுந்து, அடே தர்மா வா வா வா, உனக்கு என்ன உதவி வேணும் கேட்குற தந்துடுறேன் அப்படின்றார், வாக்கு கொடுத்துட்டார். கிருஷ்ணா, நான் உன் பின்னாடி இருக்கேன், இங்கே இருக்கேன் அப்படிங்கிறார் துரியோதனன். அடடா நீயா, நீ எப்போ வந்தேன்னு? நான் அப்போயே வந்துட்டேன். சரி, உனக்கும் உதவி செய்கிறேன், ஆனால் முதல்ல இவருக்கு நான் உதவி செய்கிறேன்ட்டேன். அதனால் இவரோட கருத்து கேட்கணும். நான் ஒரு பக்கம், என்னோடய படைபலம் ஒரு பக்கம், உங்களுக்கு யார் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு செஞ்சுக்கங்க, 2 பேருமே எனக்கு வேணும் அப்படின்னோடனே துரியோதனை, கிருஷ்ணர் தனியால் தானே அதனால் அவரோட படைகளை வாங்கிக்கலாம், நமக்கு எண்ணிக்கையில் பலம் அதிகம், படைபலம் வாங்கிக்கலான்ட்டு, உன்னோட படைகள் எல்லாம் எனக்கு வேணும், இதான் ஆயுதமே எடுத்து சண்டை போட மாட்டேன்ட்டு இல்லை, அதனால் உன்னோட ஆயுதம் உள்ள அந்த அத்தனை படைகளும் எனக்கு என்னோடய போருக்கு உதவியாக கொடுன்றார். சரி வச்சுக்கொண்டார். தர்மர், உனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லையா கிருஷ்ணா, நீ மட்டும் இருந்தால் போதும், நீ மட்டும் வந்தால் போதும். அதாவது இறைவனே கூட இருக்கிற போது இந்த படைகள்லாம் ஏமாத்துறோம். அதனால் அவர் அதை நம்பி கிருஷ்ணர் அவர் துணையாக்கிட்டார். கிருஷ்ணர், அதனால தான் கிருஷ்ணர் இருக்கிற பக்கம் அவர் வெற்றி கிடச்சிது. எண்ணிக்கையில் கொஞ்சமாக இருந்தாலும் தர்மத்தின் பக்கம் இறைவன் இருப்பாருங்கிறதுக்கு இது ஒரு. அவர் 2 இடத்துல ஆயுதம் எடுத்திருக்கார். அவரோட சங்க ஆயுதம், அதெல்லாம் அது ஊறி கிடத்தான் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சங்க ஆயுதம். அப்புறம் சக்கரத்தை எடுத்துட்டார். காரணம் அது இதன்படி முடியணும், மகாபாரதம் முடிவு ஒரு ட்விஸ்ட்டு. அதில் சில சங்கடங்களை சமாளித்து தான் ஆகணும், சில நேரங்களில் சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது, அப்போல்லாம் அந்த மௌனமாக இருக்கணும்.
இந்த மாதிரி பல கருத்துக்கள் உலகில் ரீதியாக மகாபாரதத்தில் இருக்குது. கந்த புராணத்தை பற்றியும் சொல்கிறேன். கந்த புராணத்தையும் நான் இது மண்ணாசையால் கெட்டான் துரியோதனன், பெண்ணாசையால் கெட்டான் ராவணன் இல்லையா? அதுமாரி இதில் நான் என்ன சூரபத்மன் அதனால் கேட்டேன். அதை பற்றியும் சொல்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. திருசூலம் மயூர்வரி பாலமுருகன் துணை. வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா.